தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தொடருந்து கடவைகள் ஊடாக வாகனங்களை செலுத்தும் போது கவனம் செலுத்துமாறு தொடர்ந்து திணைக்களம் சாரதிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தினை தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்திப்பொல குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களில் தொடர்ந்து கடவைகளில் பல வாகன விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து கடவைகளில் பயணிக்கும் போது வாகன சாரதிகள் மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என தொடர்ந்து திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய வாக்களிப்பின் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட 196 உறுப்பினர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1981 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்துக்கு அமைய இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியலுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றொரு வர்த்தமானி மூலம் வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியல் மற்றும் புதிய உலகின் சவால்களை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டுமென்று அதன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா நேற்று தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாச பெற்ற 4.2 மில்லியன் வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1.9 மில்லியன் வாக்குகளையே ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதால் ஏனைய கட்சிகளைப் போன்று ஐக்கிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட கணிசமாக குறைந்துள்ளது. 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச 3,05,744 வாக்குகளை பெற்றிருந்தார். எனினும் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் 1,45,611 வாக்குகளையே பெற முடிந்துள்ளது. நாட்டில் 1,45,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்பு நோக்கி வருவதற்காக மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விசேட பேருந்து சேவைகள் நாளை வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது தேர்தலுக்காக அதிகளவான மக்கள் சென்ற பகுதிகளுக்கு கொழும்பிலிருந்து மேலதிகமாக பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. விசேடமாக ஹட்டன், கண்டி, பதுளை, அனுராதபுரம், பொலனறுவை, காளி ஆகிய மாத்தறை ஆகிய பகுதிகளுக்கானவும் போக்குவரத்து ஏற்பாடுகளை இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசாங்கம் புதிய முயற்சியொன்றை திட்டமிட்டுள்ளது. அதன்படி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முன்னோடி திட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 7 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக பொது அலுவலகங்கள் ஊடாக குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் குவைட், ஜப்பான் மற்றும் கத்தார், ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன், கனடாவின் டொரண்டோ, இத்தாலியின் மிலன் மற்றும் துபாய் உள்ள தூதரகத்தின் மூலம் இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தெற்கு அரசியல் கட்சியொன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் எமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மொத்தமான 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளனர். இதன்படி கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக தினேஷ் குணவர்த்தன நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் புதிய ஜனநாயக முன்னணி பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தேசிய பட்டியலில் இருந்து நியமிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் தீர்மானிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தளத்தில் வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்தவர்களால் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சாலியாவிவ யாய 7 பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்று அதிகாலை பூந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 35 வயதான நபர் உயிரிழந்த நிலையில் 23 மற்றும் 24 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இடம்பெற்ற மதுபான விருந்து ஒன்றில் ஏற்பட்ட முறுகல் நிலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாலியவிவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மழையுடனான காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கம்பகா, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு விதிக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் மேல், மத்திய, சபரகமுவ, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஏற்கனவே கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அல்லது சமீபத்திய பொது தேர்தலில் நின்று தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் மட்டுமே தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு பெயரிட முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கப்பால் புதிதாக பெயரிடப்பட்டு தேசிய பட்டியல் எம்பிக்களாக வேறு எவரும் பாராளுமன்றத்தில் பிரவேசிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுலா வந்த ரஷ்ய பெண்ணொருவர் ஹோட்டலில் வைத்து வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அகிங்கலவில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இந்த சம்பவம் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. ரஷ்ய பெண் 41 வயது குறித்த ஹோட்டலில் நவம்பர் 8ஆம் தேதி வந்து தங்கியிருந்துள்ளார். அவரின் பிறந்த நாள் நவம்பர் 12ஆம் தேதியாகும். இந்நிலையில் தனது பிறந்த தினத்தில் அதிகமாக மது அருந்தி பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு விடுதியின் அறையில் உறங்க சென்றுள்ளார். இதன்போது தனது அறைக்கு வந்த ஒருவர் தன்னை வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் அகிங்கல காவல்துறையில் முறைப்பாடு செய்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர். இதன்படி ஹோட்டலில் பணிபுரிபவரே இதனை செய்துள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு 50 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் சோலார் பேனல் திட்டத்திற்கான கடன் வசதியாகும். இந்நிலையில் இலங்கையில் உள்ள 10 நிதி நிறுவனங்களை உள்ளடக்கிய குறைந்த வட்டி விகிதத்தில் இந்த கடன்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேல், மத்திய, சபரகமுவ, ஊவா, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்றிரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் இன்று காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெலிகம பொள்ளத்த ரயில் கடவையில் சிறிய லொரியொன்று மாத்தறையில் இருந்து காலி நோக்கி பயணித்த ரயிலுடன் நேற்று முன்தினம் மாலை மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏனைய நால்வரும் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு பெண்ணின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் தெளிஞ்சவில கிரிமெட்டிமுல பிரதேசத்தில் வசிப்பவர்கள். காலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. ரயிலுக்கான சமிக்ஞை ஒளிரும் வேளையில் ரயில் வருவதாக அருகில் இருந்தவர்கள் எச்சரித்ததையும் மீறி லொரி ரயில் கடவையின் ஊடாக செல்ல முற்பட்ட போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக வெலிகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.